லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். மாறாதது உன் பாசமே, மறையாதது உன் நேசமே. புனிதர்கள் பேதுரு பவுல் பெருவிழா. தாய் திரு அவையின் இருபெரும் தூண்கள். மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே. நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததும் பாசம். அன்பர்களே, இன்று பாஸ்கா காலத்தை கடந்து பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிற்றுக்கிழமையை தொடங்குகின்றோம். இந்நாளில் நமது அன்னையாம் திரு அவை புனிதர்கள் பேதுரு பவுல் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இருபெரும் தூண்களாக தொடக்க கால திரு அவையை தாங்கி பிடித்த இவ்விருவரும் கிபி 64ஆம் ஆண்டு முதல் 65ஆம் ஆண்டு வரை வேதகலாபனையில் மறைசாட்சிகளாக கொல்லப்பட்டவர்கள். புனித பவுல் ரோமை குடிமகன் என்பதால் வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். புனித பேதுரு அவரது வேண்டுகோளுக்கேற்ப தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். பேதுரு கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா என்னும் ஊரில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் சீமோன். இயேசுதான் இவரை பேதுரு என்று பெயர் மாற்றம் செய்தார். கெனசரேத்து ஏரிக்கரையில் இயேசு பேதுருவை சந்தித்த போது அங்கே என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் அறிவோம். சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று இயேசு கூறியபோது அவர் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்கிறார். உடனே அவர்களுக்கு பெருந்திரளான மீன்கள் கிடைக்கின்றன. அப்போது மற்றவர்களெல்லாம் மீன்களை நோக்கி தங்களின் கவனத்தை திருப்பிய போது பேதுரு மட்டும் இயேசுவை நோக்கி தனது முழு கவனத்தையும் திருப்பி அவரின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று கூறுகின்றார். உடனே இயேசுவும், அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று கூறி அவரது இறையழைத்தல் பணிக்கு உரமிடுகின்றார். இந்நிகழ்விற்கு பிறகு அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார். இரண்டாவதாக, இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இயேசு சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய போது சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்று மற்றவர்கள் பதிலளித்த போது பேதுரு மட்டும் அமைதி காக்கிறார். ஆனால் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று இயேசு இரண்டாவது கேள்வியை எழுப்பிய போது சற்றும் தாமதம் செய்யாமல், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று பதில் மொழி தருகின்றார் பேதுரு. ஒருவேளை இயேசுவே கூட இந்த பதிலை அவரிடமிருந்து எதிர்பார்த்திருப்பாரா என்பது நமக்கு விளங்கவில்லை. அதனால்தான் அவரின் இந்த பதிலால் உள்ளம் பூரித்து போன இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று கூறி அவர் ஏற்க வேண்டிய தலைமைத்துவம் குறித்து முன்குறித்து கூறுகின்றார். இயேசுவே உண்மையான மெசியா என்று பேதுரு அறிக்கையிட்டாலும்
அவரை ஓர் அரசியல் மெசியாவாகவே பார்த்தார். அதாவது இயேசு தாவீதைப் போன்று வாளேந்தி போராடி யூத மக்களுக்கு மீட்பளிப்பார் என்று எண்ணினார். அதனால்தான் இந்நிகழ்வை தொடர்ந்து இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்த போது பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று கூறுகின்றார். ஆனால் மெசியா குறித்த பேதுருவின் தவறான புரிதலை அவருக்கு உணர்த்தும்படியாகவே, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று அவருக்கு எடுத்து காட்டுகின்றார். இது மட்டுமன்றி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார் என்று உண்மை சீடத்துவத்துக்கான இலக்கணத்தையும் அவருக்கும் ஏனைய சீடர்களுக்கும் எடுத்து காட்டுகின்றார். மேலும், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று உணர்ச்சி வயப்பட்டு உரைத்த போதும் அவரை மும்முறை மறுதலிக்கிறார் பேதுரு. ஆனால் தனது உயிர்ப்பிற்கு பிறகு திபேரிய கடற்கரையில் பேதுருவை சந்திக்கும் இயேசு, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று மும்முறை கேட்பதன் வழியாக அவரின் பலவீனத்தை பலமாக மாற்றுகிறார். தொடக்கத்தில் கெனசரேத்து ஏரிக்கரையில், அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று கூறிய இயேசு, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வளர் என்று மும்முறை கூறி அவர் ஆற்ற வேண்டிய பணிக்கான ஆணையை வழங்குகின்றார் இயேசு. அன்பர்களே, உயிர்த்த இயேசுவுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு அவரது தரிசனம் பேதுருவை பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்விற்கு கடந்து போகச் செய்கின்றது. இனிமேல் இதுதான் எனது பாதை, இதில்தான் எனது பயணம் என்ற தெளிவு பிறக்கின்றது. அதன் விளைவாக தனது ஒப்புயர்வற்ற தலைவராம் இயேசுவுக்காக எதையும் இழக்கத் தயாராகிறார் பேதுரு. இயேசுவின் புனிதமிகு பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பும் அவரது நற்செய்தி பணிக்கான உரமாக அமைகின்றன. அதன் பிறகு முழு துணிவுடன் தனது நற்செய்தி பணியை தொடங்கும் பேதுரு, என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று கூறும் அளவிற்கு உயிர்த்த ஆண்டவரிடமிருந்து துணிவும் வலிமையும் பெறுகின்றார். அன்பர்களே, இப்பொழுது பவுலடியாரின் வாழ்வை உற்று நோக்குவோம். சவுல் எனப்படும் பவுல் தர்சீஸ் நகரைச் சேர்ந்தவர். பெஞ்சமின் குலத்தில் பிறந்தவர். இவர் கமாலியல் என்பவரிடம் கல்வி கற்று யூத சமயத்தை கடைபிடிப்பதில் மிக உறுதியாக இருந்த ஒரு பரிசேயராக விளங்கினார். அப்போதுதான் இவர் கிறிஸ்தவம் என்ற புதிய நெறியை குறித்து கேள்விப்பட்டு அது யூத மதத்திற்கு எதிராக இருப்பதாக நினைத்து அம்மதத்தை பின்பற்றுவோரை அழித்தொழிக்க நினைக்கின்றார். அதற்காக அவர் எருசலேமிலிருந்து ஆணையை பெற்றுக்கொண்டு தமஸ்கு நகர் வழியாக குதிரையில் வந்து கொண்டிருந்த போதுதான் சவுலை சந்திக்கும் இயேசு, சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேள்வி எழுப்பும் இயேசு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றும், நீ எழுந்து நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டுமென்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று கூறி அவரது நற்செய்தி பணிக்கு அடித்தளமிடுகிறார். மேலும் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டுமென்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்று அனனியாவிடமும் கூறுகின்றார் இயேசு. பிறகு அவரது கையால் திருமுழுக்கு பெறும் சவுல் புதுப்பார்வை பெறுகின்றார். இந்நிகழ்விற்கு பிறகு தொடங்கிய புனித பவுலடியாரின் நற்செய்தி அறிவிப்பு பயணம் ரோமையில் அவர் தலை வெட்டப்பட்டு உயிர் துறப்பது வரை தொடர்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில், நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன், நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்,
இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் என்று பவுலடியார் கூறும் வார்த்தைகள் அவரது அர்ப்பணம் நிறைந்த நற்செய்தி வாழ்வுக்கு சான்றாக அமைகின்றன. அன்பர்களே, இவர் மட்டும் திரு அவைக்குள் வந்திருக்காவிட்டால் அதன் பயணமும் வளர்ச்சியும் இத்தகையதொரு உன்னதமான நிலையை அடைவதற்கு வழிவகுத்திருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனாலும் யாரை, எப்போது, எக்காரணத்திற்காக தடுத்தாட்கொள்ள வேண்டுமென்று உயிர்த்த ஆண்டவருக்கு தெரியும். அவரின் இந்த தடுத்தாட்கொள்ளும் நிகழ்வு புனித அகஸ்தினார், புனித இஞ்ஞாசியார், புனித சவேரியார் என தொடங்கி இன்று வரை உலகம் முழுவதும் தொடர்கிறது என்பது மாபெரும் உண்மையன்றோ? புனிதர்கள் பேதுருவும் பவுலும் ஈடு இணையற்றவர்கள். இருவரும் போட்டி போட்டு கொண்டு நற்செய்தியை அறிவித்தவர்கள். பேதுரு யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதில் கவனம் செலுத்தினார். பவுல் பிற இன மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதில் கவனம் செலுத்தினார். இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஏற்பட்ட எண்ணற்ற சவால்களையும் சங்கடங்களையும் துன்பதுயரங்களையும் இருவரும் ஒரு சேர தாங்கிக் கொண்டனர். அதே வேளையில் இவர்களுக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்ட போது அதனை நேர்பட பேசிக்கொண்டனர். உயிர்த்த இயேசு கேபாவுக்கு தோன்றினார் என்று கூறும் பவுலடியார் அவரை திரு அவை தூண்களில் ஒருவர் என்று அழைக்கின்றார். அவ்வாறே புனித பேதுருவும் தனது கடிதத்தில் நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறுதான் உங்களுக்கு எழுதியுள்ளார் என்று கூறி பவுலடியாரின் சிறப்பு வரத்தை அங்கீகரிக்கின்றார். குறிப்பாக பேதுரு படிப்பறிவற்ற மீனவர், ஆனால் பவுலடியார் மெத்த படித்தவர். கிரேக்க செவ்விலக்கியம், தத்துவம் மற்றும் ஒழுக்கவியலில் பவுலுக்கு நன்கு புலமை இருந்தது. அவரது கடிதத்தில் அவர் எடுத்துக்காட்டும் உருவகங்கள், கருத்துக்கள், எடுத்துக்காட்டுகள் ஆகியவை இதற்கு சான்றுகளாக அமைகின்றன. இப்படி இருந்தும் கூட அறிவில் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி அவர்களுக்குள் எப்போதும் எழுந்ததே இல்லை. ஆக நமது அன்றாட நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் கருத்து வேற்றுமைகள் நிலவிடினும் அவைகள் நலம் பயப்பவைகளாக இருக்க வேண்டும் என்பதையும், நற்செய்தி அறிவிப்பு என்னும் தொடர் ஓட்டத்தில் எப்போதும் நோக்கம் மட்டுமே முதன்மைத்துவம் பெற வேண்டும் என்பதையும் இவ்விருவரின் வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. இதனை மனதில் கொண்டு நமது நற்செய்தி அறிவிப்பு பணிகளை இன்னும் ஆழப்படுத்துவோம். ஒரு சமயம் கடலில் மூழ்கி முத்தெடுப்பவர்கள் கடலில் மூழ்கிய போது எப்போதோ கடலில் மூழ்கிய ஒரு கப்பலை கண்டுபிடித்தனர். அதிலிருந்து அவர்கள் நிறைய விலை உயர்ந்த பொருட்களை கண்டெடுத்தனர். அதில் ஒன்றுதான் வைரத்தால் ஆன மோதிரம். அந்த மோதிரத்தில் ஒரு கையானது இதயத்தை தாங்கி பிடிப்பது போன்று இருந்தது. அதற்கு கீழே, என்னுடைய இதயத்தை தவிர உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்ற வசனம் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த மோதிரம் ஒருவர் மற்றவர் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த மிக உன்னத பரிசை தருவது போன்று இருக்கின்றது. பேதுருவும் பவுலும் தங்களுடைய உயிரையே தந்து இயேசுவின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துகின்றனர். அவர்களுக்குள்ளும் உள்ள அன்பையும் வெளிப்படுத்துகின்றனர். ஆகவே நாமும் இயேசுவின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த நமது உயிரை தர முன்வருவோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். தாய் திரு அவையின் இருபெரும் தூண்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கான்ஸ்டாண்டினோபிள் கிறிஸ்தவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தையின் பிரதிநிதிகள் குழுவினர் திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவை சிறப்பிக்க வத்திக்கான் வந்திருப்பது இரு திரு அவைகளுக்கு இடையே நிலவும் ஆழமான ஒற்றுமையின் அடையாளத்தை எடுத்துரைக்கின்றது என்றும், திருத்தூதர்களும் சகோதரர்களுமான தூய பேதுரு மற்றும் அந்திரேயாவின் சகோதரத்துவ பிணைப்பை பிரதிபலிக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
ஜூன் 29 ஞாயிறன்று சிறப்பிக்கப்பட உள்ள திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவில் கலந்து கொள்ள வத்திக்கானுக்கு வந்திருந்த கான்ஸ்டாண்டினோபிள் கிறிஸ்தவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தையின் பிரதிநிதிகள் குழுவினரை ஜூன் 28 சனிக்கிழமை சந்தித்தபோது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் தவறான புரிதலுக்கு பிறகு ரோம் மற்றும் கான்ஸ்டாண்டினோபிள் திரு அவைகளுக்கு இடையே உண்மையான உரையாடலை மீண்டும் தொடங்குவது பற்றி திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தை அத்தனாகோரஸ் அவர்கள் எடுத்த துணிச்சலான மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட நடவடிக்கைகளின் வழியே சாத்தியமானது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நம்பிக்கை என்பது பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு புதையல் என்றும் ஒவ்வொரு காலமும் அதனதன் துன்பங்கள், துயரங்கள் மற்றும் சவால்களை கொண்டு வருகிறது. கடவுள் மீதான நம்பிக்கையிலும் அவரது கரங்களில் நம்மை அர்ப்பணிக்கும் மனநிலையிலும் வளர வாய்ப்புகளை தருகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 28 சனிக்கிழமை திரு அவையில் சிறப்பிக்கப்படும் உக்ரைன் கிரேக்க கத்தோலிக்க வழிபாட்டு முறை தள திரு அவையினருக்கான யூபிலியை முன்னிட்டு அதன் திருப்பயணிகளை வத்திக்கானில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அத்தள திரு அவையின் தலைவரான பேராயர் சேவ்சுக் அவர்கள் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் என அனைவரையும் வாழ்த்தினார். யூபிலி ஆண்டில் மேற்கொண்டிருக்கும் இத்திருப்பயணமானது நம்பிக்கையை புதுப்பிக்கவும் ரோம் ஆயருடனான பிணைப்பையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தவும் ஏமாற்றமடையாத எதிர்நோக்கிற்கு சான்றளிக்கவும் வழிவகுக்கின்றது என்றும் இத்தகைய நமது விருப்பத்தின் அடையாளமானது தூய ஆவியாரால் நம் இதயங்களில் ஊற்றப்பட்ட கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிறக்கிறது என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. திருத்தூதர்கள், திரு அவையின் புனித தந்தையர்கள், புனித பெனடிக்ட் போன்று வல்லோப்ரோசனின் புனித பெனடிக்ட் சபையின் முதல் தந்தையர்கள் துறவற வாழ்வின் அடிப்படையான ஜெபத்தில் நிலைத்திருந்தனர் என்றும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அளவில் தூய்மை பெற்று புதிய வாழ்க்கைக்கான புலிகாரமாக மாறினார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 28 சனிக்கிழமை வல்லோப்ரோசனின் புனித பெனடிக்ட் சபை பொது பேரவையில் பங்கேற்கும் உறுப்பினர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புனித ஜான் குவல்பெர்தோ அவர்களின் அழைத்தல் வாழ்வானது நமது காலத்தின் சவால்களை கைவிடுவது பற்றிய கேள்வி அல்ல, மாறாக மாறிவரும் கலாச்சாரத்தில் அமைதியாக இருந்து கடவுளின் வார்த்தையை கேட்க தெரிந்தவர்களின் ஆழத்துடன் அவற்றை வாழ்வது, வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது பற்றிய கேள்வி என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ இந்த 2025ஆம் ஆண்டு யூபிலியானது அழைப்பு விடுப்பது போல கடலில் பணியாற்றும் ஒவ்வொரு மனிதனும் எந்த மத நம்பிக்கையை சார்ந்தவராக இருந்தாலும் பணி, பரிமாற்றம், சந்திப்புகள் வழியாக மாண்புள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் எடுத்துரைத்துள்ளார் கர்தினால் மைக்கேல் ஷெர்னி. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும் கடல் ஞாயிறு தினத்தையொட்டி ஜூன் 28 சனிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கான திருப்பீட துறையின் தலைவர் கர்தினால் மைக்கேல் ஷெர்னி. ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சி என்பது அனைத்து மனிதர்களையும் அவர்களின் உடல், ஆன்மீக மற்றும் சமூக பரிமாணங்களை உள்ளடக்கியது என்றும், நற்செய்தி அறிவிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவின் அருகிருப்பு வரவேற்கப்படும் எல்லா இடங்களிலும் பாவத்தையும் இறப்பையும் வென்ற இயேசுவின் இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகின்றேன் என்ற வாக்கின்படி புதியதாக எல்லாம் மாறும் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் ஷெர்னி. வாழ்க்கை பயணத்திற்குள் பயணிக்கும் மக்களாகிய நாம் நம்பிக்கை என்ற வார்த்தைகளை நமது வாழ்வின் இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்றும், நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கர்தினால் ஷெர்னி. எதிர்நோக்கு என்பது ஒரு மகத்தான ஆற்றல் என்றும், திருப்பயணம் என்பது வெறும் இடங்களுக்கு செல்வது மட்டுமல்ல, இயேசுவின் பாதையில் அன்னை மரியாவை நம் இதயங்களில் சுமந்து பயணிப்பது என்றும் எடுத்துரைத்தார் அருள் தந்தை மின்டோ லாரன்ஸ் பால்மா. கடந்த ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை முதல் 27 வெள்ளிக்கிழமை வரை பனாமி தூய ஆவியார் குருத்துவ இல்லத்தில் நடைபெற்ற பங்களாதேஷ் மறைமாவட்ட அருள் பணியாளர்களுக்கான ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் அருள் தந்தை மின்டோ லாரன்ஸ் பால்மா. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.